தேங்க்யூ ஜீசஸ். ஒரு புதிய மாதத்தை தேவன் இந்த நாளிலே கூட காண செய்த கிருபைகளுக்காக தேவனை நாம் ஸ்தோத்தரிக்கலாம். ஜபத்தோடு கூட இந்த வாக்குத்தத்த ஆராதனையை நம்ம துவங்குவோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நாவுகள் யாவும் தேவனை துதித்து கொண்டே இருக்கணும், நன்றி செலுத்தி கொண்டே இருக்கலாம். 2 மாதங்கள் முழுவதுமாக அவருடைய கரம், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் நம்மை சூழ்ந்து நம்மை வழி நடத்தினது. இதோ இந்த 3வது மாதத்தை கூட காணக்கூடிய ஒரு பெரிதான ஒரு கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த காலை வேளையில தேவனை நோக்கி நன்றியுள்ள இருதயத்தோடு கூட அவரை நாம் ஸ்தோத்தரிக்கலாம். ஸ்தோத்தரிக்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவரே சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவரே அப்பா இதுவரைக்கும் நீங்க நடத்தி வந்தீங்க. இதோ இந்த புதிய மாதத்திற்குள்ளாக கூட எங்களை நீங்க கொண்டு செல்ல இருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த மாதத்தை உங்களுடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய வழி நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உங்க பிரசன்னம் இந்த மாதம் முழுவதுமாக எங்களை காத்து வழி நடத்த போகிற தயவு நினைத்து நாங்கள் ஆண்டவரேப்பா முன்னமே உம்மை ஆண்டவரேப்பா நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த முதலாம் நாளிலே உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை நோக்கி பார்க்க உம்முடைய வார்த்தையோடு கூட தொடங்க நீங்க எங்களை கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வாக்குத்தத்த ஆராதனையை கூட பரிசுத்த ஆவியானவர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உங்க அன்பின் சமூகம் பிரசன்னம் அபரிவிதமாய் ஆண்டவரேப்பா எங்க மத்தியில அசைவாடி ஏற்ற வார்த்தையின் மூலமாய் இந்த நாளிலே கூட ஆண்டவரேப்பா எங்களை நீங்க ஆண்டவரேப்பா திருப்திப்படுத்தி அனுப்பி வைக்க போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தடைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை முற்றும் முடிவுமாய் இருந்து ஆண்டவரேப்பா ஆளுகை செய்து வழி நடத்தும்படியாய் உம்முடைய கரங்களுக்குள்ளே இந்த ஆராதனையை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரேப்பா இயேசுவின் நாமத்தினால சகல காரியங்களையும் இந்த மாதத்திலே நீர் புதுப்பித்து எங்களுக்கு கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி. உடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நம் தேவனை துதித்து அவருக்கு நன்றிகளை செலுத்தலாம். புதிய நாளுக்குள்ளாய், புதிய மாதத்திற்குள்ளாய் என்னை நடத்தி வந்தீரே, உங்களுடைய கிருபை எவ்வளவு பெரியதையா அப்படி என்று சொல்லி நம்ம அவரை துதிக்கலாம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். Thank you, Jesus. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை
சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க உறவுகள் சீர் பொருந்த சமாதானம் நான் பெற்றிட தேவ சமாதானம் நான் பெற்றிட புது கிருபை தாரும் தேவா புது வேலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது வேலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புது கிருபை தாரும் தேவா புது வேலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது வேலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது வேலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது வேலனை தாரும் தேவா. Yes, Father God, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்க சுத்த கிருபை தான் டாடி. இதுவரைக்குமே ஆண்டவரேப்பா உங்க சுத்த கிருபை எங்களை ஆட்கொண்டு எங்களை வழி நடத்தி கொண்டு வந்தது. இந்த மாதத்துல கூட நிறைவான உங்க கிருபை, ஒவ்வொரு நாளும் புதிதான உங்க கிருபை எங்களை ஆளுகை செய்து எங்களை வழி நடத்த போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவனை உயர்த்தி இன்னொரு நன்றி பாடலை நம்ம பாடலாம். நன்றி சொல்லி பாடுவேன் நாதனேசுவின் நாமத்தை. நன்றி சொல்லி பாடுவே நாதனேசுவின் நாமத்தை. நன்றி சொல்லி பாடுவே நாதனேசுவின் நாமத்தை. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதனேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதனேசுவை போற்றிடுவேன். நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. இயேசு நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கண்மணி போல் நடத்தினாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே
துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் சொல்லுங்க, கண்மலை தேவன் என்னோடு இருக்க கவலை இல்லை என் வாழ்விலே. 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 நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. இயேசு நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை உயர்த்திடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை வாழ்த்திடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். ஓ ஜீசஸ், நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோமே. இதோ உம்முடைய புதிய கிருபைகளை ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே அப்பா நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதுமாக ஒவ்வொரு நாளும் தடையின்றி ஆண்டவரே அப்பா தங்கு இன்றி தாமதமின்றி ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபைகளும் உம்முடைய இரக்கங்களும் எங்களை ஆண்டவரே அப்பா வழி நடத்த போவதற்காக, முடிசூட்ட போவதற்காக, காரியங்களை வாய்க்க செய்ய போவதற்காக, எங்களை தகுதிப்படுத்த போவதற்காக, எங்களுக்கு ஆலோசனை கொடுக்க போவதற்காக, எங்களுடைய நடைகளை ஸ்திரப்படுத்த போவதற்காக. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில செய்ய நினைத்ததை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஆனா நம்ம செய்ய வேண்டியது நன்றியால் நம் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை உயர்த்தணுமே. நன்மையை பெற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு நன்றி செலுத்துவதல்ல, பெறுவதற்கு முன்பதாகவே
அப்பா நீங்க சகலவத்தையும் எனக்காக நேர்த்தியா நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்க அப்படின்றத விசுவாசித்து நன்றி 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 என்று எடுத்து கொண்டே இருக்கும் பொழுது ஹோ ஹalleluya, நித்தம் நான் சொல்றேன், புது கிருபைகள், புது இரக்கங்கள், புது பாதைகள், ஓ ஹalleluya, இதுவரைக்கும் செய்யப்படாத காணக்கூடிய பிரமிக்கத்தக்க அதிசயங்களை நித்தம் 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 தேவன் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. உன்னுடைய இருதயம் நன்றி அறிதலோடு கூட மாத்திரமே தேவனை நோக்கி ஒவ்வொரு நாளும் சார்ந்து இருக்கட்டும். ஓ ஹalleluya. Thank you Jesus. பரிசுத்தாவியானவரே, நன்றியோடு ஆண்டவரே நான் துதி பாடுவேன். ஆண்டவரே, ஓ ஹalleluya, எனக்காக யாவையும் செய்துட்ட என் தேவனுக்கு ஓ என் ஸ்தோத்திர பலிகளை நான் அப்பா நான் ஏறெடுக்கிறேன். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும்
எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் இன்றும் நன்றி கூறுவேனா. கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாகவே அன்றையப்பா இந்த மாதம் முழுவதுமாகவே எங்களை ஆளுகை செய்து எங்களை ஆட்கொண்டு எங்களை விடுவிக்க போகிறீர், எங்களை தப்புவிக்க போகிறீர், எங்களை வழி நடத்த போகிறீர், எங்களை போஷிக்க போகிறீர், எங்களுக்கு ஆலோசனை அன்றையப்பா கொடுத்து நேர்த்தியான பாதைகளை எங்களை நீங்க வழி நடத்த போகிறீர். அநேக கரைகளை அன்றையப்பா நாங்க காண போகிறோம், கரைகளை தாண்ட போகிறோம். அதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 நன்றியோடு கூட ஆண்டவரே அப்பா இந்த நாளை நாங்கள் துவங்குகிறோம். இன்றைக்கு எப்படி உடைய சமூகத்திலே நாங்கள் துவங்குகிறோமோ அதே போல ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்தை நிறைவு செய்யும் போது கூட அன்றைய அப்பா நன்றி. அன்றைய அப்பா அந்த நிறைவு எங்களுக்குள்ள இன்னும் அதிகமாய் அன்றைய அப்பா பொங்கி எழும்ப எங்களை நாங்களே ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உங்க வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஒரு அதிசயமாய் அற்புதமாய் ஆண்டவரே அப்பா எங்க எலும்புகளுக்கு அது ஊனாய் பலனாய் அதை மாறுபோவதற்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஒருவர் மாத்திரமே மகிமை அடைவீராக. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். 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 Please be seated. May God bless you all. பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் யாவருக்கும் புது மாத வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ மந்த். காட் பிளஸ் யூ. அருகில் இருக்கிறவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அதற்கு முதல் நாளில் நம்ம கூடி வரும்போதெல்லாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் 79 நாடுகளில் பெண்களுக்கு விரோதமான சமுதாய குற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த குற்றங்களெல்லாம் தடுக்கப்பட நம்ம கரங்களை உயர்த்தி ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தாமே எல்லா தேசங்களிலும் பெண்களுக்கு விரோதமான சமூக விரோத செயல்கள் தடைபடவும் அதை திருத்துவதற்குரிய தகுந்த சட்டங்கள் ஏற்றப்படவும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். அந்த மார்ச் மாதம் பெண்களுக்கான தினம், விமென்ஸ் டே எல்லாம் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, மார்ச் 10ஆம் தேதியிலேருந்து நமக்கு வைகோஸ் ப்ரேயரும் ஆரம்பிக்கிறது. இதையெல்லாம் மனதில் வைத்து நம்ம எல்லாருமே கரங்களை உயர்த்தி கர்த்தாவே உம்முடைய அன்பின் கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம்.
இயேசுவின் நாமத்தில் உலக அளவில் தகப்பனே 79 நாடுகளில் பெண்களுக்கு விரோதமான சமுதாய செயல்கள் நடைபெறுகிறது என்று நாங்கள் கேட்குறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தினால இந்த சமுதாய பெண்களுக்கு விரோதமான ஒவ்வொரு குற்றங்களும், பாலியல் வன்முறைகள் மற்றும் பலாத்காரம் பண்ணப்படுகிற காரியங்கள் ஆண்டவரே, மற்ற பெண்களுக்கு விரோதமான சமுதாய செயல்கள் அத்தனையும் நிறுத்தப்படுவதற்கு ஆண்டவரே, அது தடுக்கப்படுவதற்கு, அது இல்லாமல் போவதற்கு தகுதியான சட்டங்கள் ஏற்றப்பட கர்த்தாவே கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். மக்கள் மனசுல கூட ஆண்டவரே அந்த உணர்வை தரும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எல்லா தடைகளும் விலகட்டோப்பா. இந்த பெண்களுக்கு விரோதமான சமுதாய செயல்களில் ஈடுபட வைக்கிற எல்லா பிசாசின் அசுத்த கிரிகள் அத்தனையும் விலகி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பெண்களுக்கு ஆண்டவர் பாதுகாத்துக்கொள்ள, எங்கள் சபையின் பெண்கள் எல்லாரும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் கர்த்தருக்கென்று வைராக்கியமாக எழும்ப உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த மார்ச் மாதம் முழுவதும் நாங்கள் செய்ய போகிற எல்லா ஊழியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக 10ஆம் தேதியிலிருந்து கர்த்தாவே வைக்கோஸ் ஜெபத்தை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த வருடத்தில் ஒரு புதிய ஆத்துமாக்கள் 150 பேரிலிருந்து 200 பேர் வரைக்கும் ஆண்டவரே சந்திக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற இந்த வைக்கோஸ்ல 200 பேர் கலந்து கொண்டு உடைய ரட்சிப்பின் செய்தியை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். அதற்காக தினந்தோறும் விசேஷித்த ஜபங்கள் ஏறெடுக்கப்பட இருக்கிறது. ஆண்டவரே, ஒவ்வொரு குழுவிலிருந்து ஜபங்கள் ஏறெடுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால புதிய ஆத்துமாக்களை நாங்கள் சொந்தம் பாராட்ட, கர்த்தருக்குள் ஆண்டவரே உரிமை பாராட்ட, கர்த்தருக்குள் அவர்களை சொந்தமாக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு இந்த மாதம் முழுவதும் நடக்கிற எல்லா ஊழியங்கள் மேலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். பாதுகாத்துக்கொள்ளும், ஆசீர்வதித்து தாரும். எல்லா துதி உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கரங்களில் இருக்கிற காணிக்கை எடுத்துக்கொள்வோம். ஜெபித்து காணிக்கை செலுத்துவோம். பிதாவே, நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உம்மை நேசிப்பதற்கு அடையாளமாக இந்த காணிக்கை கரங்களில் வைத்திருக்கிறோம். கர்த்தர் இதை ஆசீர்வதித்து தாரும். நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கென்று ஆண்டவரின் தாராளமாக கொடுக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்தார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் என்கிற பாடலை பாடும்போது, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் நீர் என்னோடு வருவதினால், மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் என்னோடு வருவதினால், எதினால் என்னோடு வருவதினால். ஆமென், ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். மீண்டும் உங்கள் யாவருக்கும் புது மாத வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மார்ச் மாதத்திற்கான வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கரங்களில் இருக்கிற வேதாகமத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம். எக்ஸோடஸ் சாப்டர் 19 verse 5. 19வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, என்
உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. பூமி எல்லாம் என்னுடையது. ஆமென். நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். நீங்களே கர்த்தர் சொல்றார், நீங்க தான் எனக்கு விசேஷமா இருப்பீர்கள். யூ ஆர் ஸ்பெஷல் டு காட். சொல்லுங்க பக்கத்துல, நீங்கள் தேவனுக்கு விசேஷமானவர்கள். நீங்கள் தேவனுக்கு விசேஷமானவர்கள். நீங்களே எனக்கு சொந்த சம்பத்து, சொந்த ஓன் ட்ரெஷர். நீங்க தான் எங்க சொத்து, நீங்க தான் என் பொக்கிஷம், நீங்க தான் எனக்கு விசேஷம் அப்படின்னு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். நீங்க கர்த்தருக்கு விசேஷமானவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இதை கர்த்தர் இந்த மாதத்துல அதை நிரூபித்து காண்பிக்க போகிறார். நீங்க எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், நீங்க எனக்கு ரொம்ப முக்கியம், நீங்க எனக்கு விஐபி மாதிரி, நீங்க எனக்கு சொத்து மாதிரி, நீங்க எனக்கு பொக்கிஷம் மாதிரி, நீங்க எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்றத கர்த்தர் இந்த மாதம் நமக்கு அதை நிரூபித்து காட்ட போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ நீங்கள் தேவனுக்கு விசேஷம், தேவனுக்கு சொந்தமானவர்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து பார்வோனின் பிடியிலிருந்து விடுதலையாகி செங்கடலை கடந்து, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அவர்களை கர்த்தர் மன்னாவினால் போஷித்தார். 17ஆம் அதிகாரத்தில் அமலேக்கியரோடு கூட யுத்தத்தில் கர்த்தர் அவர்களுக்கு வெற்றி தந்து, 18வது அதிகாரத்தில் மோசேயின் மாமனாகிய எத்ரோவின் மூலமாக தலைமைத்துவ விதிகளை, பண்புகளை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கான நியாயம் விசாரிக்கக்கூடிய தலைவர்களை நியமித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ 19வது அதிகாரத்தில் கர்த்தர் இந்த வார்த்தை தேவ ஜனங்களுக்கு கொடுக்கிறார். இது எப்போ சொன்னார் தெரியுமா? 19வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே இந்த 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே கர்த்தர் அதை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். இந்த மார்ச் மாதம் 1 தேதியிலே என்ன சொல்கிறார்? நீங்களே எனக்கு சகல ஜனங்களிலும் விசேஷமானவர்கள், சொந்த சம்பத்து. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் அதை நமக்கு ஞாபகப்படுத்தி அந்த வாக்குறுதியை நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மாத்திரமல்ல, பல இடங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 6, 7 மற்றும் 14 வசனங்களை வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தேவன் தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து, கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஆமா, உங்களை தெரிந்து கொள்ளல. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகல ஜனங்களிலும் நீங்க கொஞ்சமாய் இருந்தீங்க. கர்த்தர் உங்களை சகல ஜனங்களிலும் விசேஷித்த ஜனமாய் கர்த்தர் உங்களை மாற்றி இருக்கிறார். ஆமென். மாத்திரமல்ல, 14வது வசனம், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமென். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க. ஏன்னா நீங்க கர்த்தருக்கு ஸ்பெஷல், நீங்க கர்த்தருக்கு விசேஷமானவர்கள். அதனால நான் சொல்றேன், மற்ற ஜனங்களை விட நீங்க கர்த்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனங்களாக விசேஷமான சொந்த சம்பத்தாய் இருக்கிறபடினாலே சகல ஜனங்களை பார்க்கல நீங்கள் ஆசீர்வாதமாகத்தான் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாகத்தான் வைக்க போகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்கள், இந்த உலகத்தில் இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்கிறார்கள். இதில் நீங்கள் உங்களை ஒரு விசேஷித்த காரியத்துக்காக செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளவு பெருமையாக நினைப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்க, எத்தனையோ அறிஞர்கள் இருக்க, எத்தனையோ படித்தவர்கள் இருக்க, எத்தனையோ தாளந்து திறமை பெற்ற அழகு பெற்றவர்கள், எத்தனையோ கவிஞர்கள் இருக்க, எத்தனையோ பல துறைகளிலே திறம்பட செயல்படக்கூடிய மக்கள் இருக்க, கர்த்தர் நம்மை, பேதைகளாகிய நம்மை, ஒன்றுமில்லாமல் இருந்த நம்மை, கொஞ்ச ஜனமாகிய நம்மை அவருடைய விசேஷித்த ஸ்பெஷல் ஜனமா கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டது எத்தனை பெரிய தயவு! இதை எப்படிப்பட்ட பெரிய பாக்கியம் என்பதை உணருங்கள். கர்த்தருக்கென்று நீங்கள் விசேஷமானவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள்.
கர்த்தருக்கு மாத்திரமல்ல, உபாகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். உபாகமம் 14:2, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீது எங்குமுள்ள எல்லா ஜனங்களிலும், பூமியின் மீது உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர், பிரைஸ் தி லார்ட், உங்களையே கர்த்தர் நமக்கு சொந்த ஜனங்களாயிருக்க மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துறார். உங்களையும் அல்ல, உங்களையே தமக்கு சொந்த ஜனங்களாயிருக்க கர்த்தர் தெரிந்து கொண்டார். சாலமோன் ஆலய பிரதிஷ்டை செய்யும் போது ஜெபித்த ஜெபத்தலி இந்த வார்த்தை குறிப்பிட்டு ஜெபிக்கிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 53வது வசனம். 1 ராஜாக்கள் 8:53. கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் எங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணும்போது, உம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்னபடியே, தேவரீர் பூமியின் சகல ஜனங்களிலும் அவர்களை உமக்கு சுதந்திரமாக பிரித்தெடுத்தீரே என்று விண்ணப்பம் பண்ணினார். ஆமென். அவர்களை உமக்கு சுதந்திரமாக பிரித்தெடுத்தீரே என்று விண்ணப்பம் பண்ணினார். ஆமென். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இது நெடுகவே போய் வெளிப்படுத்துதல் வரைக்கும் சகல கோத்திரத்திலிருந்தும், சகல பாஷைக்காரிலிருந்தும், சகல ஜனங்களிலிருந்தும் ஆட்டுக்குட்டியானவரால் இரத்தத்தால் கழுவப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்த ஜனங்களாய் கர்த்தர் அங்கே வந்து உங்களை கொண்டு வந்து நிறுத்துகிறார். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்கள் கர்த்தருக்கு விசேஷமானவர்கள் என்பதை கர்த்தர் நிரூபித்து கொண்டே இருக்கிறார். அதனால நீங்க சொல்லுங்க, நான் விசேஷமானவன், கர்த்தர் என்னை விசேஷமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் என்னை விசேஷமாய் பார்க்கிறார். ஆமென், ஆமென். இதை நீங்கள் அறிக்கையாய் எடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை விசேஷமா பார்க்கிறார். ஆமென். கவனிங்கள், நீங்க விசேஷம் அப்படின்றதுனால என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, ஒரு 3 ஆசீர்வாதங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 19வது அதிகாரம் யாத்திராம் 19:4 வாசித்தீங்கன்னா, நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். நான் எகிப்தியருக்கு செய்ததையும், உங்கள் சத்துருக்களாகிய எகிப்தியருக்கு செய்ததை நீங்க பார்த்திருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்தியரின் பிடியில சிக்கி சிறையாக்கப்பட்டு கர்த்தருக்கு தேவன் விரும்பாத காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிமையாக்கப்பட்டீர்கள். அந்த இடத்துல கர்த்தர் உங்களை பாதுகாத்தார். தேவனுடைய விசேஷித்த பாதுகாப்பு உங்களுக்கு இருந்தது. கர்த்தர். அப்போ நீங்க விசேஷமானவர்கள் என்பதனால உங்களுக்கு கர்த்தர் விசேஷித்த பாதுகாப்பை கட்டளையிடுவார். ஆமென். நாட்டில் விஐபிஸ்க்கு, பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு, பெரிய பெரிய கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது அரசாங்கம். ஒய் பிரிவு, ஜெட் பிரிவு, கேட் பிரிவு, இப்படி பல காரியங்களை சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு குண்டு தொலைக்காத கார், குண்டு தொலைக்காத ஆடை, அல்லது முன்னையும் பின்னையும் வலது இடது எல்லா பக்கத்திலையும் பாதுகாவலர்களை அனுப்பி அவர்கள் சமுதாயத்தில் வரும்போது, சேவை செய்யும் போது அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் ஒரு கடமையாக இருக்கிறது. என்ன சொல்ல வருகிறேன், ஏனென்றால் அவங்க ரொம்ப முக்கியமானவங்கள் என்று கருதப்படுவதால் அவர்களுக்கு விசேஷித்த பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. அருமையானவர்களே, நீங்கள் கடவுளுடைய பார்வையில், தேவனுடைய பார்வையில் விசேஷமானவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எப்படி ஒரே தேசத்தில் எகிப்தியரும் அந்த தேவ ஜனங்களும் கூடிய இந்த கோசேன் இடத்துல நாட்டில் இவர்கள் இருந்தார்கள், அந்த எகிப்தியரும் இருந்தார்கள். ஆனால் இவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். கர்த்தர் அவர்களை விசேஷமாய் பாதுகாத்தார். சில உதாரணங்களை பார்ப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் 21 to 23 வரை பார்த்தீங்கன்னா, என் ஜனங்களை போக விடாயாகில், யாத்திராகம் 8:21 to 23. என் ஜனங்களை போக விடாயாகில், நான் உன்மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன். எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசங்களிலும் வண்டுகளால் நிறையும். பூமி
பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசை நாட்டில் அந்நாளிலே ஜனங்கள் இருக்கிற கோசை நாட்டிலே அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி தேவன் நீங்கள் தங்கி இருக்கிற இடத்தை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இடத்தை கர்த்தர் விசேஷப்படுத்தி உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழிய விடாமல் பாதுகாப்பார். வண்டுகள் மற்ற பூச்சி தொந்தரவுகள் வியாதிகள் மற்ற எல்லா காரியத்திலிருந்தும் கர்த்தர் தேவ ஜனங்களை மற்ற ஜனங்களை பார்க்க விசேஷித்த ஜனங்களாக கருதி அவர்களை விசேஷமாய் பாதுகாப்பார். ஆமென். மாத்திரமல்ல 9வது அதிகாரம் 6வது வசனத்திலையும் மறுநாளில் அந்த கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன். ஏனென்றால் நீங்கள் விசேஷமானவர்கள். உங்க மிருக ஜீவன் கூட சாக விட மாட்டார். கர்த்தர் உங்களையும் உங்களுடையதையும் கர்த்தர் பாதுகாப்பார். ஆமென். 23-26 வரைக்கும். அப்படியே மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான். தன் கோலை நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்பினார். ஆமென். கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். கல்மழையும் கல்மழையோட கலந்த அக்கினியும் கல்மலையோடு கூட இருந்த அக்கினியும் மிகவும் கொடிதாய் இருந்தது. மிகவும் கல்மலை அதனோடு இருந்த அக்கினி மிகவும் கொடிதாய் இருந்தது. எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை. எகிப்து தேசம் ஆரம்பிக்கப்பட்ட நாள்ல இருந்து இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் உண்டானதே கிடையாது. தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்தவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மலை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர் வகைகளையும் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது. இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசே நாட்டிலே மாத்திரம் கல்மலை இல்லாதிருந்தது. அந்த தேசத்துல தேவ ஜனங்கள் இருக்கிற அந்த இடத்துல மாத்திரம் அந்த அழிவு இல்லாமல் இருந்து கர்த்தர். ஏனென்றால் நீங்கள் விசேஷமானவர்கள். கர்த்தர் எப்படி பாதுகாக்கிறார்? ஒரே தேசத்துல வித்தியாசப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்தி கர்த்தர் பாதுகாப்பார். அந்த பாதுகாப்பே மற்றவர்களுக்கு முன்பாக நீங்கள் கர்த்தருக்காக விசேஷமானவர்கள், ஸ்பெஷல் பீப்புள் அப்படின்றது தெரிய வரும். மாத்திரமல்ல 10வது அதிகாரம் 23வது வசனம். 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை. அந்த தேசத்துல பெரிய காரிருள் மூடிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை. ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. அன்பார்ந்தவர்களே, அந்த எகிப்தியருக்கு இருளாக தடவி திரிகிறார்கள். ஒருத்தரும் தம்முடைய இடத்தை விட்டு எழுந்திருக்கல. ஆனா தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் இருளிலே அவர்களுக்கு வெளிச்சமாய் இருப்பார். அவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது, வெளிச்சம் இருந்தது. அவங்களுக்கு வழி தெரியாது, அவங்களுக்கு என்ன செய்யணும்னு புரியாது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு வெளிச்சம் உதிக்கும், வழி தெரியும், என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியம் புரியும். ஏனென்றால் நீங்கள் தேவனுக்கு விசேஷமானவர்கள். மாத்திரமல்ல 12வது அதிகாரம் 29. நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல், சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளைகள் முதல், காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும், காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும், எகிப்து தேசத்தில் இருந்த முதற்பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்றையும் கர்த்தர் அளித்த. தலையீற்றுகள் எல்லாம் அழிக்கப்பட்டது. அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. மகா கூக்குரல் எகிப்தில்
உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. ராத்திரியிலே அவன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்க சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக் கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள். ஆமென். ஒரே ராத்திரியில எகிப்தியரில் தலையிற்று பிள்ளைகள் மிருகங்கள் முதற்கொண்டு எல்லா தலையிற்றும் மரித்தது. இஸ்ரவேல் புத்திரரிடத்திலேயோ கர்த்தர் விசேஷித்த பாதுகாப்பை கட்டளையிட்டிருந்தார். ஆமாம் அந்தவர்களே, நீங்கள் விசேஷமானவர்கள் என்பதனால கர்த்தர் விசேஷித்த பாதுகாப்பு. 14வது அதிகாரம் 20வது வசனத்திலையும் அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி, அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. கர்த்தர் மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் அவர்களுக்கு இரவையும் தேவ ஜனங்களுக்கு வெளிச்சத்தையும் கொடுத்தது. ஏனென்றால் தேவ ஜனங்களை செங்கடலை கடந்து போவதற்கு அந்த வெளிச்சம் உதவி செய்தது. ஏனென்றால் தேவ ஜனங்கள் விசேஷமானவர். நீங்கள் விசேஷமானவர்கள். ஆமென். சொல்லுங்க பாப்போம், நீங்கள் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, மத்தேயு 6வது அதிகாரம் 26லையும் நீங்க ஆட்டு புஷ்பங்களை ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவை களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறது. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. மத்தேயு 10:31 வாசித்துருவோம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை சாப்பிடுவோம், எண்ணத்தை புசிப்போம் என்று, எண்ணத்தை உடுப்போம் என்றும் கவலைப்படாதீர்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு இவைகள்லாம் தேவைன்றதை பரமபிதா அறிந்திருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் விசேஷமானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால எண்ணத்தை சாப்பிடுவோம், எண்ணத்தை குடிப்போம் அப்படின்லாம் பயப்படாதீங்க. யாருக்கும் கொள்ளை நோயோ மற்ற வியாதியோ அல்லது பொருளாதாரத்தில் ஏதோ அழிஞ்சிருவீங்கன்னு பயப்படாதீங்க. என்றால் நீங்கள் விசேஷமானவர்கள். கர்த்தர் உங்கள் மேலே தம்முடைய விசேஷித்த பாதுகாப்பை விரித்திருக்கிறார். உன்னதமானவருடைய மறைவு இருக்கிறது, சர்வ வல்லவருடைய நிழல் தங்குகிறது. நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் விசேஷமானவர்களால் இன்னொரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, பிரசன்ஸ் உங்களோடு இருக்கும். தேவ பிரசன்னம் உங்களோடு இருக்கும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 21-22 அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி விலகாத பிரசன்னம் உங்களோடு இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் தேவ பிரசன்னம் உங்களோடு என்றென்றைக்கும் இருக்கும். உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவருடைய தேவ பிரசன்னம் உங்களோடு இருக்கும். யாத்திராகமம் 40வது அதிகாரம் 36-38 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, ஆசாரிப்பு கூடார் நிறுவிட்டு அங்க தேவ மகிமை இறங்கிட்டு வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்புச்சு. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்புற நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாம இருப்பாங்க. இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கு பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது. ஆமென். இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கிற்று. எல்லா பிரயாணங்களையும்
கர்த்தருடைய பிரசன்னம் கூடவே இருந்தது. கவனிங்கள், கர்த்தருடைய பிரசன்னம் தான் நமக்கு விசேஷம். கர்த்தருடைய பிரசன்னம் தான் நம்ம விசேஷமானவர்களாக காட்ட போகுது. உங்க படிப்போ, தாளந்தோ, திறமையோ, அழகோ, ஆஸ்தியோ, அந்தஸ்தோ, உங்கள் நிலைமையோ உங்களை விசேஷமாய் காண்பிக்க போகிறதல்ல. கர்த்தருடைய பிரசன்னமே. இதை மோசே நன்கு அறிந்திருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த போது, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சு மோசே மலையிலேருந்து இறங்கி வந்து பலகைகளை உடைத்தார். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கோபம் உண்டுது. அப்போது 3000 பேர் அழிக்கப்பட்டார்கள். அப்போ கர்த்தர் கூட வரமாட்ட தூதனை அனுப்பினப்போ மோசே கெஞ்சி ஜெபம் பண்றாரு. அதுல நீர் என்னோடு கூட வர வேண்டும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33 15 மற்றும் 16. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, அப்போது மோசே கர்த்தரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால், உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் எனக்கும் உம்முடைய ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதினால் அறியப்படும். எனக்கும் உம்முடைய ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைச்சது அப்படின்றது எதனால அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் ஆமென். அல்லவா? நீர் எங்களோடு வருவதனால அல்லவா? கையை வைத்து ஆமென் சொல்லுமா? நீர் எங்களோடு, கையை வச்சு சொல்லுங்க. நீர் எங்களோடு வருவதனால தானே நாங்க விசேஷம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருப்பதனால தானே எங்களுக்கு பெயர். நீர் எங்களோடு கூட வருவதனால தானே, நீர் எங்களோடு இருக்கிறதுனால தானே எங்களுக்கு பெருமை. நீர் எங்களோடு இருக்கிறதுனால தான் நாங்க ஸ்பெஷலா மதிக்கப்படுகிறோம். இப்படி பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும், எல்லா ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். பூமியில் இருக்கிற மற்ற ஜனங்களை விட நீங்க விசேஷமானவர்கள் காண்பிக்கிறதுக்கு ஒரே மிக முக்கியமான காரியம் தேவ பிரசன்னம் தான். திரும்ப சொல்றேங்க, கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும்போது நீங்க விசேஷமானவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்க விசேஷமா மதிக்கப்படும். கர்த்தர் என்னாலும் நம்மோடு கூட இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கினியிலே நடந்தாலும் ஆறுகளை கடந்தாலும் நீ கர்த்தர் உன்னோடு கூட, அவைகள் உண்மையில் புரளுவதை நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டு. அக்கினியிலே நீங்கள் உலாவினால் அங்கே உங்களுக்காக உங்களோடு கூட இருப்பார். சிங்க கெபியிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். வாழ்க்கையின் எல்லா உயர்வுகளிலும் தாழ்வுகளிலும் பள்ளங்களிலும் மேடுகளிலும் கர்த்தர் உங்களோடு கூடவே இருப்பார். அது நமக்கு ஸ்பெஷல். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது தான் ஸ்பெஷல். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் விசேஷமானவர்கள். கர்த்தருடைய பிரசன்னம் உலகத்தின் சகல நாட்களும், என்னென்றால் உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் நம்மோடு கூட இருப்பாங்கன்னு தெரியாது. நல்ல விசேஷமானவர்கள், ஸ்பெஷல் பீப்புள் அப்படின்னா அவங்களோடு கூட சேர்ந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்க விரும்புகிறோம். ஒரு நாள் அது ஒரு நிமிடம் அல்லது ஒரு சில செகண்ட் தான் இருந்தது. அதுக்கப்புறம் அதை நினச்சி அந்த விசேஷித்த நிகழ்ச்சியை நினச்சி நம்ம சந்தோஷப்படுறாங்க சிலர்லாம். நான் சொல்கிறேன், கர்த்தர் 24 மணி நேரமும், வாரத்தின் 7 நாட்களும், 365 நாட்களும் கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார். ஆமென். விஐபிகளுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது நமக்கு பெரிய ஸ்பெஷலாக இருக்குது. ஆமென். அடுத்தது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது ஆசீர்வாதம் பதவி உயர்வு, ப்ரமோஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 19:6 கூட வாசித்துறீங்களேன். 19:6, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று. ஆசாரிய ராஜ்யமாய் இருப்பீர்கள், எனக்காக ஊழியம் செய்வி. ஆசாரிய ராஜ்யம் நீங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுக்கென்று விசேஷமானவர்கள். நீங்க இதே நிலைமையில இருக்க மாட்டீங்க, மென்மேலும் வளருவீர்கள். நீங்க ஆதியாகமம் 49:26 வாசித்தீங்கன்னா, யாக்கோபு தன் யோசேப்பை ஆசீர்வதித்த காரியத்தை பார்க்கிறோம். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள், உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்து, என் பிதாக்களுடைய அதாவது உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள், என்னுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும், அவைகள் யோசேப்பினுடைய சிரசின் மேலும், தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. சகோதரனுடைய விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக.
தகப்பனுடைய தேவனாலே அப்படி உன் ஆயிற்று. தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். ம். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதம் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பனுடைய ஆசீர்வாதம் யோசேப்பின் மேல இருந்துதான். கர்த்தருக்கு மகிமை. விசேஷித்தவனுடைய சகோதரரில் விசேஷித்தவன் யோசேப்பு. சகோதரர் யாக்கோபுக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னு கேட்டால் யோசேப்பு. அந்த யோசேப்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் படிப்படியா உயர்ந்து மேலே வந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டு. அந்த உயர்வுகள் எல்லாம் கவனிங்க, எல்லாருக்கும் கிடைக்கிற உயர்வுகள் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லாத உயர்வு இவனுக்கு கிடைச்சது. அப்படி என்ன உயர்வு அப்படின்னா, கர்த்தருக்கு சேஷ்ட புத்திர பாகம் என்கிற ஆசீர்வாதம் இவன் தலையின் மேலே வந்தது. இவன் மூத்த குமாரனே இல்லை, யோசேப்பு. ஆனால் இவன் கர்த்தர் யாக்கோபின் பார்வையில் விசேஷமானவனாலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனாலையும் யோசேப்பின் தலையின் மேலே வந்தது. மாத்திரமல்ல, யோசேப்பினுடைய பிள்ளைகள் 2 பேரும் அந்த 2 கோத்திரங்களாக, அதாவது நித்தியமாக பேசப்படுகிற ஆசீர்வாதமாக அவங்க இருந்தது. என்ன ஆசீர்வாதம்னா, 2 பிள்ளைகளும் பென்யமீனும் எப்ராயிமும் கர்த்தருக்கு மகிமை உண்டான 2 கோத்திரங்களாக மாறினார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தில் இந்த யோசேப்பின் 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். மற்றவர்களெல்லாம் சிலர்லாம் இல்லை கோத்திரத்தில். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது ஆனால் யோசேப்பின் 2 பிள்ளைகளும் கோத்திர பிதாக்களாக இருக்கிறார்கள். இது யோசேப்புக்கு கிடைத்த விசேஷித்த ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மாத்திரமல்ல, உபாகமத்தில் மோசே ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது சொன்ன வார்த்தை 33:16, நாடும் அதில் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முச்செடியில் எழுந்தருளவனின் தயை, முச்செடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும், ஆமென், முச்செடியில் எழுந்தருளினவருடைய தயை யோசேப்பின் மேலும் சிரசின் மேலும், தன் சகோதரில் விசேஷித்தனுடைய உச்சம் தலையின் மேலும் வருவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பின் மேல் வருவதாக. ஆமென். அந்த யோசேப்பு தேவனுடைய பார்வையில் விசேஷம், தகப்பனுடைய பார்வையில் விசேஷமானவனால் அப்படி. மாத்திரமல்ல, தானியேல் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கன்னா, இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேல் அடிமையாய் போன தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் ஏனென்றால் தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ஆமென். அவன் ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த நினைத்தான். கவனிங்கள், நீங்கள் விசேஷமானவர்கள் என்பதை தேவன் உலகிற்கு காட்ட உங்களுக்கு பல உயர்வுகளை வைத்திருக்கிறார். 5வது அதிகாரத்தின் 12 மற்றும் 14 அவனுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது, ஸ்பெஷல் ஸ்பிரிட். ராஜாவினால் பெல் தெசாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியார்த்தி பண்ணுகிறதும் புதை பொருட்களையும் வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. விசேஷித்த ஆவி உண்டென்று காணப்பட்டது. கர்த்தர் இதை ராஜாவுக்கு தெரியப்படுத்தி, ராஜாவும் சொல்ற 3 இடத்துல விசேஷித்த ஆவி இருக்குதுன்னு. அப்படி விசேஷித்த ஆவி பெற்றவன் நல்ல ப்ரமோஷன், உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டான். அவன் 3 ராஜாக்களின் காலத்திலும் அவன் ராஜ்யபாரம். 6வது அதிகாரத்தின் கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? தானியேல் ராஜ்யபார காலத்திலும் தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசினுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. காரணம், தேவன் அவனை மேல் விசேஷ ஆவி வச்சிருந்தார். அவன் விசேஷமானவனாய் கருதப்பட்டதுனால கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் பல உயர்வுகளை காண கர்த்தர் உதவி செய்தார். அன்பார்ந்தவர்களே, நீங்க தேவனுக்கு விசேஷமானவர்கள் என்பதனால கர்த்தர் உங்களுக்காக விசேஷித்த உயர்வுகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த 3 ஆசீர்வாதங்களுக்கும் நீங்க சொந்தக்காரர்கள். விசேஷித்த பாதுகாப்பு உங்களுக்கு உண்டு. மாத்திரமல்ல, விசேஷித்த உயர்வு உண்டு. மாத்திரமல்ல, உங்களுக்கு விசேஷித்த பிரசன்னம் உண்டு. தேவனுடைய விசேஷித்த பாதுகாப்பு, பிரசன்னம், உயர்வு உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நாம தேவன் இடத்துல இந்த விசேஷமானவர்கள் என்பதனால் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்ன?
3 காரியங்களை சுருக்கமாக சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 3வது வசனம். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். ஆமென். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டார். அன்பார்ந்தவர்களே கவனிங்கள். முதல் காரியமாக தேவன் நம்ம விசேஷமானவர்கள் என்பதனால கர்த்தரும் நமக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்றத நாம் நிரூபிக்கும் வண்ணம் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு இந்த மாதத்தில் இதெல்லாம் இந்த 3 காரியங்களை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தருக்கு மகிமை. நீங்கள் விசேஷமானவர்கள் என்பதனால தேவன் எனக்கு விசேஷமானவர் என கருதி தேவனோடு கூட தனிமையான நேரம் செலவிடுங்கள். ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. தேவனோடு கூட தனிமையான நேரம் செலவிடுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். டைம் அலோன் வித் காட். ஸ்பெண்ட் டைம் அலோன் வித் காட் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் செலவிடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை மேன்மையாக வைப்பார். ஆமென். நீங்கள் அவர் எனக்கு மற்ற எல்லாத்தை விட கர்த்தர் தான் ரொம்ப முக்கியம், இதுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிடாதீங்க, இதுக்கு ஒத்து போயிடாதீங்க, இது தேவனோடு கூட நேரம் செலவழிக்கிறத யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. இயேசு எனக்கு பிதா ரொம்ப முக்கியம், அவருடைய பிரசன்னம் முக்கியம், அவர் தேடுதல் எனக்கு முக்கியன்றதை எல்லா காலங்களிலும் நிரூபித்தார். மார்க் 1வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்கன்னா, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே அதிகாலை இருட்டோடு புறப்பட்டு தனியா போய் புறப்பட்டு ஜெபம் பண்ண போயிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீஷருக்கு பின்னாடியே போனாங்க. 37ஆம் வசனத்துல சொல்றாங்க, அவரை கண்டபோது உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள். எல்லாரும் தேடுவாங்க, ஆனா நான் கர்த்தரை தான் தேடுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை எல்லாருக்கும் தேவைப்படும். இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க, கூட பிறந்தவங்க, உங்களை சார்ந்து இருக்கிறவங்க, உங்களை அண்டி இருக்கிறவங்க, மற்ற எல்லாருக்கும் நீங்கள் தேவைப்படுங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, எனக்கு தேவனே என்னுடைய தேவை என்று தேவ சமூகத்தை ஒவ்வொரு நாளும் காலையில் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனோடு தனிமையான நேரம் செலவிடுங்கள். வேதத்தோடு தனிமையான நேரம் செலவிடுங்கள். இது நீங்கள் தேவனுக்கு விசேஷமானவர்கள் அப்படின்னு அவர் உங்களுக்கு தெரிந்து கொண்டாரே. நீங்கள் இப்போ மதிலா தேவன் எனக்கு ரொம்ப விசேஷமானவர், அவருக்குரிய நேரத்தை யாருக்காகவும் எதற்காகவும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன், காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன்னு சொல்லி தேவனோடு கூட தனிமையான நேரம் செலவிடுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மார்க் 6வது அதிகாரம் 31 33 வரைக்கும் வாசிங்கன்னா, அவர் அவர்களை நோக்கி வனாந்தரமான ஓரிடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராய் இருந்தபடியால் போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயம் இல்லாதிருந்தது. போஜனம் சாப்பிடுறதுக்கு கூட நேரம் இல்லாதிருந்தது. அப்படியே அவர்கள் தனிமையாய் ஒரு படகில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலும் இருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி, அவரை அறிந்த சகல ஜனங்களும் பட்டணங்களிலிருந்து கால்நடையா அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவ்விடத்தில் கூடி வந்தார்கள். இயேசு தனிமையா தேவனோடு செலவு பண்ண ஜனங்கள் வருவார்கள். திரும்ப சொல்றாங்க, உங்களை விசேஷமாக காட்டுறது உங்கள் திறமையோ படிப்போ தாளந்தோ திறமையோ மற்ற ஆஸ்தியோ அந்தஸ்தோ இல்லை. தேவனோடு தனிமையாக நேரம் செலவழிக்கிறது தான் உங்களை இந்த தேசத்தில் மற்றவங்களை விட விசேஷமானவர்களாக உங்களை காண்பிக்க போகிறது. அதனால் இதை மட்டும் யாருக்காகவும் எதற்காகவும் எப்பொழுதும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் தேவனோடு நேரம் செலவழிக்கிறத ஒரு ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளின்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தட்டும். அடுத்தது 19வது அதிகாரம் 5வது வசனம். யாத்திராகமம் 19:5. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிரு. சகல ஜனங்களிலும் நீங்களே என்னுடைய சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். 2வது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. வாக்கு உள்ளபடி கேட்டு உடன்படிக்கை அப்படியே செய்யுங்க. 8வது வசனத்தை வாசிங்கன்னா 19:8 இந்த ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய், அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளெல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தார். ஜனங்கள் சொன்ன வார்த்தையை கர்த்தர் மோசே கர்த்தரிடத்தில்
கர்த்தர் தெரிவித்த வார்த்தைகளை மோசே ஜனங்களிடத்தில் தெரிவித்தான். ஜனங்கள் என்ன சொன்னாங்க? கர்த்தர் சொன்ன என்ன சொன்னவைகள் எல்லாம் செய்வோம் என்றார். இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க? சொன்னவைகளாம் செய்வீங்களா? செய்வோன்றீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செய்வோன்றதை செய்வீங்க. நிறைய நேரங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்வோன்றாங்க, ஆனால் சீக்கிரத்தில் வழி வரைக்கும் போயிட்டாங்க. இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன்? இவர்களுக்கு இப்படி நடந்தது, திருஷ்டாந்தங்கள் நடந்து நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி தேவன் இவைகளுக்கு எழுதி வைத்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, சரித்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டது என்னன்னா, ஒன்றுமே கற்றுக்காமல் இருக்கிறது தான். அவர்கள் கீழ்ப்படிவோம் என்று சொல்லி கீழ்ப்படியும். அப்போ அந்த கீழ்ப்படிதலில் நம்ம இன்னும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். மிகவும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வார்த்தை தான் தேவ பிரசன்னம். வார்த்தையும் அவரும் ஒன்று. மாத்திரமல்ல, வார்த்தை தான் பாதுகாப்பு, வார்த்தை தான் உயர்வு. ஆகவே இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது கர்த்தருடைய பிரசன்னமும் பாதுகாப்பும் கர்த்தருடைய உயர்வும் நிச்சயமாக மேலே வரும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், மேல்படியை பார்ப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருடைய பிரசன்னத்தை அதிகமாய் உணர்வீர்கள். அன்பார்ந்தவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை தினந்தோறும் படிக்கிறோம், திரும்ப திரும்ப கேட்குறோம். மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையே திரும்ப இதே வார்த்தை நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு, கீழ்ப்படியுங்கள். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்காதீங்க, கடினமாக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படியுங்கள், தாமதமில்லாமல் கீழ்ப்படியுங்கள், தாராளமாக கீழ்ப்படியுங்கள், தடையில்லாமல் கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை மேன்மையான இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். நீங்கள் கர்த்தருக்கு விசேஷமானவர்கள் என்பதை உங்கள் கீழ்ப்படிதல் காண்பிக்கட்டும். கர்த்தர் எனக்கு விசேஷமானவர் என்பதை உங்கள் கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு காண்பிக்கட்டும். கர்த்தரே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. மூன்றாவதாக கடைசியாக யாத்திராகமம் 19:6 நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று. பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, தேவனுடைய பணி செய்யுங்கள், தேவனுக்கென்று ஊழியம் செய்யுங்கள், தேவனுடைய வேலை, சுவிசேஷ வேலையை செய்யுங்கள். 1 பேதுரு 2:9 வாசிக்கிறோம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். நீங்கள் ராஜரிக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜனம். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷ ஜனமா தெரிந்து கொள்ளப்பட்டது கர்த்தருடைய நாமத்தை பறைசாற்ற. கர்த்தர் நீங்க விசேஷமானவர் அப்படின்றது மற்றவங்களுக்கு எப்போ தெரியும்னா, நீங்க சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். நீங்க போய் சொல்லுங்க, உங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்கள். இந்த சுவிசேஷ பணியை தீவிரமாய் செய்யுங்கள். சுலமெத்தியால் சொல்லுகிறா, உன்னத பாட்டு 5வது அதிகாரத்தில், என் நேசர் எனக்கு ரொம்ப விசேஷமானவர். 9வது சொல்றா, ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். என் நேசர் விசேஷம் சொல்றிய, ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். நீ எங்களுக்கு இப்படி ஆணையிட மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர், தேவ நேசர் எனக்கு விசேஷமானவர் நீ சொல்றிய, எதினால் விசேஷித்தவர் சொல்லு. எதினால் விசேஷித்தவர் அவர் சொல்றா. 10-16 வரைக்கும், என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேருங்களில் சிறந்தவர், அவர் தலை தங்கமயமாய் இருக்கிறது, அவர் தலைமையில் சுறுசுருளாய் காகத்தை போல் கருமையாய் இருக்கிறது, அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. அவர் கன்னங்கள் கந்தவர்க்க பாத்தி போலவும் வாசனை உள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது. அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களை போன்றது, வாசனை உள்ள வெள்ளை போலம் அதிலிருந்து வடிகிறது. மாத்திரமல்ல, அவர் கரங்கள் படிக பச்சை பதித்த பொன் வளையல்களைப் போல இருக்கிறது. அவர் அங்கம் இந்திர நீல ரத்தனங்கள் அழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல இருக்கிறது. அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போல இருக்கிறது. அவர் ரூபம் லீவனோனை போலவும் கேதுருக்களை போலவும் சிறப்பாக இருக்கிறது.
அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இவரே என் நேசர். எருசலேமின் குமார்த்திகளே, இவரே என் நேசர். இந்தியாவின் குடிமக்களே, இவரே என் நேசர். என் நேசர் விசேஷமானவர். அவர் இரக்கமுள்ள, அவர் மனதுருக்கமுடையவர், அவர் சாந்தமுள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் பாவங்களை மன்னிக்கிறவர், பாவியை நேசிக்கிறவர். அப்படின்னு இந்த நேசரை குறித்த விசேஷமான காரியங்களை உன் ஜனங்களுக்கு, உன் அயலானுக்கு, உன் சிநேகிதர்களுக்கு, உன் சொந்தங்களுக்கு இந்த நேசரை பற்றிய காரியங்களை எடுத்துரைக்கும்படி தேவன் உங்களை என்னை ஆசாரிய கூட்டமாய், ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, தேவனுடைய பணி செய்யுங்கள். அவர் விசேஷமானவர் அப்படின்னா அவரை பற்றி 4 பேருக்கு போய் சொல்லுங்க. இந்த மாதம் நம்ம 10ஆம் தேதியிலேருந்து நமக்கு வைக்கோஸ் ஆராதனை இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வைக்கோஸ் ஜெபம் இருக்குது. அதற்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்க. இந்த ஈஸ்டர் மாலை ஆராதனையில் அவர்களை அழைத்து வர திட்டமிடுங்கள். மாத்திரமல்ல, அவர்களுக்கு இயேசுவை பற்றி எங்கெல்லாம் சமயம் கிடைக்குமோ, மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல வாய்ப்பு கிடைக்குமோ அதெல்லாம் சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் விசேஷமானவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் விசேஷமானவர்கள் என்பதனாலே தேவனுடைய விசேஷித்த பாதுகாப்பு இருக்குது. நீங்கள் விசேஷமானவர்கள் என்பதனாலே தேவனுடைய விசேஷித்த பிரசன்னம் உங்களோடு இருக்கும். நீங்கள் விசேஷமானவர்கள் என்பதனாலே தேவனுடைய விசேஷித்த உயர்வு உங்களுக்காக இருக்கிறது. மாத்திரமல்ல, அவரை நீங்கள் விசேஷமானவர்களாக பாருங்கள். அவரை விசேஷமானவர்களாக பார்த்தீங்கன்னா தேவனோடு கூட தனிமையான நேரம் செலவிடுவீர்கள். மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிவதோடு மாத்திரமல்ல, தேவனுடைய பணி செய்வீர்கள். ஏனென்றால் அவர் உங்களுக்கு விசேஷமானவர். இவரே என் நேசர், இவரே என் விசேஷமான என்னுடைய நேசர் என்று மற்றவர்களுக்கு முன்பாக அறிக்கையிடுவீர்கள். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நீரே என் நேசரப்பா. ஆண்டவரே, நீர் எனக்கு விசேஷமானவரப்பா. நீர் எங்களை விசேஷமானவர்களாக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறீர். இந்த மாதத்தில் அதை எங்களுக்கு நினைப்பூட்டி, ஆண்டவரே, மற்ற ஜனங்களை பார்க்கல, மற்றவங்களை விட நாங்கள் ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு வித்தியாசத்தை நீ காண்பிக்க போகிறப்பா. ஆண்டவரே, எங்களுக்காக நீ செய்ய போகிற இந்த மகத்தான செயல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோப்பா. எங்களை விசேஷமானவர்களாக மாற்றி இருக்கிற அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோப்பா. ஆண்டவரே, எங்களுக்கான விசேஷித்த பாதுகாப்புக்காக அட்வான்ஸா நன்றி சொல்கிறப்பா. எங்களுக்கான விசேஷித்த ஆண்டவர் உயர்வுகளுக்காக நன்றி சொல்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களோடு கூட எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு இருக்கிற தேவ பிரசன்னத்திற்காக நன்றி சொல்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பார்வையில், ஆண்டவர் உம்முடைய பார்வையில் நாங்கள் விசேஷமாக இருக்கிறது போல எங்களுக்கும் நீர் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களை விட, மற்ற தேவர்களை விட நீர் எங்களுக்கு விசேஷமானவர், என் நேசர் விசேஷமானவர் என்பதை எல்லா சூழ்நிலையில் வெளிப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மோடு நேரம் செலவிடுவதை நாங்கள் தினந்தோறும் டிசிப்ளின் பண்ண உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பணியை செய்கிற அந்த உற்சாகத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற உற்சாகத்தை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் அப்படி நாங்கள் செயல்பட கர்த்தர் கிருபை தாங்கப்பா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் அப்படியே நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். உடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளோடு என்னாலும் இருந்து வழி நடத்தட்டும். பாதுகாப்பு என்னாலும் இருந்து வழி நடத்தட்டும். இந்த மாதத்தின் மேல ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் விசேஷமானவர்கள் என்று நீங்கள் காண்பிக்க போகிற வித்தியாசத்திற்காக ஸ்தோத்திரம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதி. எல்லா துதியும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Happy March. God bless you.